நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால் வலி, காலில் வந்து தசைநார் பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தொடைப்பகுதியிலிருந்து நரம்பு சுருண்டு கால் ஊனவே முடியாமல், நடக்கவே முடியாமல், சம்டைம்ஸ் அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ இந்த நபர் நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய உறவு முறை தான். இவருக்கு அந்த மாதிரி திடீர்னு ஏற்பட்டுருச்சு. அந்த அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க நம்ம சென்டரில். அவருக்கு காலில் ஆயில் மசாஜ், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ், ஏன்னா அவர்னால் நிற்கவே முடியல, நடக்கவே முடியல, அதனால் பயிற்சி பண்ண முடியாது அப்படிங்கிறத நேரத்தில் இந்த மசாஜரில் ஒரு 30 மினிட்ஸ் அவங்க உட்கார வச்சுருந்தோம். இந்த மசாஜர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பாதத்திலிருந்து பாதம், விரல்கள், ஆங்கிள், குதிகால் பகுதி, அப்புறம் ஆங்கிளுக்கு மேலே இருக்கக்கூடிய மசில்ஸ், நீ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸையும் அப்படியே நல்ல ஒரு மசாஜ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மெஷினுக்கு அப்புறம் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட், அக்கு ட்ரீட்மெண்ட் இது. இந்த அக்கு இவருக்கு பார்த்திங்கன்னா தொடையிலிருந்தே அந்த மாதிரி நரம்பு இழுத்துருச்சு. ஸோ இந்த தொடைப்பகுதியில் ஏன்னா விரல்கள்லேருந்து கால் விரல்கள், பாதம், குதிகால், கணுக்கால், முழங்கால் வரைக்கும் அந்த மசாஜுக்கு அப்புறம் மேல் பகுதியில் தொடைப்பகுதியில் இருந்த பிடிப்புகள் விலகறக்காக வேண்டி இந்த ஒரு அக்கு மசாஜர் நம்ம போட்டு விட்டுருந்தோம். இது ஒரு 1/2 hour. வலது கால் தான் இவருக்கு, இடது கால் தான் அந்த மாதிரி பிரச்சனை அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம 2 காலுக்குமே ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பட்சத்தில் இந்த மசாஜுக்கு அப்புறம் இந்த அக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு 30 நிமிடங்கள் அவருக்கு நடந்துச்சு. ஸோ இதுலேயும் அப்படி தான். என்னென்னா அந்த இரத்த ஓட்டங்கள் எங்கெல்லாம் அடைபட்டிருக்குதோ அந்த தடைகளை எல்லாம், இரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் இந்த அக்கு மெஷின் சரி பண்ணும். ஸோ இந்த முறை மிக மிக பாதுகாப்பானது, நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்க வல்ல இதுமான நல்ல ஒரு சிகிச்சை முறை இது. ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா இதுக்கு பிறகு என்ன பண்ணோம், பிளட் சர்க்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷின் இருக்குது. அந்த பிளட் சர்க்குலேட்டரில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அவர் நிற்பார். இந்த 2 மசாஜும் முடித்த பிறகு இதில் நிற்பார். என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கால் பகுதியில் இடுப்பிலிருந்து நம்மளோட பாதங்கள் வரை இருக்கக்கூடிய எல்லா பிளாக்ஸும் ரிமூவ் ஆகும். அதாவது இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், இந்த 3 ஓட்டங்கள்லையும் ஏற்பட்டிருந்த இந்த தடைகளை எல்லாம் கொஞ்சம் இதுதான் பிளட் சர்க்குலேட்டர் அப்படிங்கிற மெஷின். ஸோ இதில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அவர் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி இருப்பார். இது நல்ல ஒரு வைப்ரேட் பண்ணி அந்த பாதத்திலிருந்து இடுப்பு பகுதி வரைக்குமே, இன்னும் சொல்லப்போனால் இவருக்கு முதுகின் தண்டு பகுதி வரைக்குமே அந்த ரத்த ஓட்டம் ஃப்ளோ போகிறது ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி சிகிச்சைகள் இயற்கை முறையில் நம்ம கற்பகா யோகாலயத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எந்த மாதிரி வழிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு இயற்கை முறையில் சிகிச்சை கொடுத்து நிச்சயமாக ஒரு அதை க்யூர் பண்ணக்கூடிய ஒரு ரிசல்ட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பாத அழுத்த சிகிச்சை, இது வர்மா சிகிச்சை மாதிரி பாத அழுத்தங்களில் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு ஆயில் அப்ளை பண்ணி நம்ம பண்ணுவோம். அடுத்ததாக தலைக்கு பார்த்திங்கன்னா ஒற்றை தலைவலி அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஹெட் ஆயில் மசாஜ் நம்ம இயற்கை முறையில் பண்ணிகிட்ருக்கோம். ஹெட் டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாரும் நம்ம கற்பகா யோகாலயத்துக்கு வாங்க. நிச்சயமுள்ள நல்ல ஒரு தீர்வு உங்கள் அனைவருடைய ஆரோக்கியத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க, ஈரோட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சென்டரை ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இயற்கை முறையில் நிரந்தர தீர்வு கற்பகா யோகாலயம். நன்றி, வணக்கம்.